மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டை வந்து மீட்டு எடுக்கணும், மீட்டு சாரதாமா கிட்ட நல்லபடியாக ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நிவின், குமரன் சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா பசுபதியோட பையன் ராகவை வந்து கடத்தணும் அப்படிங்கிறது தான் பிளானு. ராகவ் பார்த்தீங்க அப்படின்னா லண்டன்லேருந்து ஊருக்கு வந்தோடனே காரில் வந்து நிவினோட அம்மா, நிவின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவ் 3 பேருமே இருப்பாங்க. ராகவை கடத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு நிவின் வந்து அவங்க அம்மாவை வேறு காரில் போக சொல்லிட்டு ராகவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரில் வந்து நிவின் வந்து கூட்டிகிட்டு போவார். அப்படியே வந்து ராகவ் வந்து கடத்திடுவார். அவங்களோட பிளானும் சக்ஸஸ் ஆயிரும். இதை வச்சு பசுபதியை மிரட்டி வீடை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. நிவின் வந்து ராகவை கடத்தின விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து திட்டுறாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற, எதுக்கு என் அண்ணன் பையனை கடத்தின, அவ குடும்பம் எப்படி போனால் உனக்கு என்ன, அவங்க குடும்பத்துக்காக நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நிவினை வந்து ரொம்பவே திட்டுறாங்க. எதுக்கு இந்த நிவின் வந்து இந்த காவேரிக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு கோவமாக இருக்காங்க. யமுனா தன்னோட கோவத்தை பொறுக்க முடியாமல் நேராக காவேரி கிட்ட போயிட்டு, ஏன் காவேரி இப்படி எங்களை நிம்மதியாக வாழவே விட மாட்டியா, ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க, வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நீ ஏதாவது பண்ண வேண்டியதுனா, அதை விட்டுட்டு எதுக்கு வந்து நிவின் அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, நிவின் வந்து அவர் சொந்த மாமா பையன் கூட பார்க்காம அவரை வந்து கடத்த வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா, நிவின் வந்து முதல்ல உனக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் நிவினுக்கும் ரொம்பவே சண்டை வருது, எனக்கு ரொம்ப இதெல்லாம் தப்பாப்படுது, ஆமாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உன் வயிற்றில் வர குழந்தை உண்மையிலே விஜயோட குழந்தை தானா அப்படிலாம் சொல்லி ரொம்பவே தப்பாக கேட்கவும் காவேரி ரொம்பவே கோவமாயி யமுனா வந்து அரைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யமுனா வாயவே திறக்கல, அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. யமுனா எவ்வளோ மோசமான ஒரு கேள்வியை காவேரி கிட்ட டேரெக்டாகவே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்க்கல. யமுனாவோட புத்தி ஏன் தான் அப்படி போதோ, எப்போ தான் அவங்க திருந்த போகிறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி கேட்டது மட்டும் நிவினுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக யமுனாக்கு டிவோர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.